ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ரெடிமேட் இடியாப்ப கொத்து தான் செய்ய போகிறேன். சரியான சிம்பிளான ரெசிபி. இந்த ஒரு பேக்கெட் வாங்கி வச்சாலே எங்களுக்கு வேலை முடியும், காலை சாப்பாடு எடுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு நான் நல்லா வெங்காயம் 2 வெங்காயம் போல் கட்டமாக கட் பண்ணி, பச்சை மிளகாய் 2, லீக்ஸ், கேரட், தக்காளி பழம் இவ்வளவும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்ப்போம். இப்போ உப்பும் சேர்த்துட்டேன். உப்பு இடியாப்ப அந்த ரெடிமேட் இடியாப்ப கொத்தில் உப்பு இருக்குது. நாங்கள் இதுக்கு உப்பு பார்த்து சேர்க்கணும். இப்போ இது காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். ஒரு அரை தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இந்த இடியாப்ப கொத்து நான் ரெடிமேட்டாக வாங்கினதை ஒரு கொஞ்சமாக எடுத்து 2 கப் எடுத்து கொதிக்க சுடு தண்ணி, அளவான சுடு தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சு அது இப்படி இடியாப்ப கொத்து இப்படி வந்துடும். தண்ணி கூடுதலாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து இந்த ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்க்குறேன். தேவைண்டா நாங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், இறால் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம். இது காலை உணவாகவோ இரவு உணவாகவோ எடுக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை செய்து கொடுக்கலாம். சரியான ஈஸி. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும், கீல்ஸில், ஹார்பிகோவில் எல்லாத்துலேயும் வந்துடுது. இப்போ MDK சொல்லி இது சிகர் இடியாப்பத்துலேயும் இருக்குது, வெள்ளை இடியாப்பத்துலேயும் இருக்குது. இது நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷத்தால் நாங்கள் அகப்பா காம்பால் கிளறி விட்டால் இந்த மாதிரி பொழுன்னு வந்துடும் இடியாப்பம் மாதிரி. தண்ணி கூடுதலாக சேர்க்கக்கூடாது. இதில் உப்பு தன்மை இருக்குது. இந்த இடியாப்ப இதில் உப்பு தன்மை இருக்குது. நாங்கள் இது உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். சரியான சிம்பிளான ரெசிபி. நான் ஏற்கனவே இது ஒன்று போட்டிருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்றா இருந்தால் நீங்கள் உடனே போயிட்டு ஆர்பிகோ, சூப்பர் மார்க்கெட், கீழ்ல எல்லாம் இது இருக்குது, வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் வேலை, பெரிய வேலைன்னு இல்லை. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் உப்பு எல்லாம் அளவாக இருக்குது. இந்த இடியாப்பத்தில் உப்பு இருக்கிறபடியாக நான் இந்த மரக்கறிகளுக்கு தான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எது இருந்தாலுமே வச்சு சாப்பிட்லாம். கிரேவியோ தனியாவோ சில்லி பேஸ்ட்டோ சாஸோ எது இருந்தாலுமே வச்சு சாப்பிட்லாம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.